மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனா பரிசோதனை மிகவும் குறைவாக மேற்கொள்ளப்படுவதாக உலக சுகாதார மையத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், ஜெர்மனி, தென்கொரியா, ஜப்பான் மற்றும் தைவான் போன்ற நாடுகள் தங்களது நாடுகளில் சிறப்பான அளவு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொண்டுள்ளது எனவும், இந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் குறைவான அளவே கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்த ஊரடங்கை அமல்படுத்துவது நிரந்தரமான தீர்வை தராது எனவும், அதற்கான சரியான வழிமுறைகளை உலக நாடுகளின் அரசுகள் சரியான நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 8.89% அளவிலான மக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரவுகள் தெரிவிக்கின்றது. அந்த வகையில் மக்கள் தொகையில் 5%த்திற்கும் அதிகமான அளவில் தொற்று ஏற்பட்டிருக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பரிசோதனைகளின் அளவு மிகவும் குறைவானது என சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். அதேபோல் உலக நாடுகளின் அரசுகள் தங்கள் நாட்டில் உள்ள கொரோனா சிகிச்சைக்கு தேவையான படுக்கை வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் ஆக்சிஜன் அளவுகளின் இருப்பு குறித்த விவரங்களை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தடுப்பு மருந்து பரிசோதனைகளை பொறுத்தவரை உலக சுகாதார மையம் விதித்துள்ள கோட்பாடுகளின்படி மருந்துகள் 70%த்திற்கும் அதிகமான அளவில் வேலை செய்யும் பட்சத்தில் அவை சிறந்த ஒன்றாக கருதப்படும் எனவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் நாட்டில் கோவிட்-19 பாதிப்புகளில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான பாதிப்புகளை பதிவு செய்ததில் டெல்லியும் ஒன்றாகும். ஆனால் தற்பொழுது பாதிப்புகளின் எண்ணிக்கையில் அதிக குறைவு ஏற்பட்டுள்ளது. தேசிய தலைநகரில் பாதிப்புகள் குறைந்து வருவதால் டெல்லி மாடல் மாநிலங்களுக்கிடையே இப்போது பேசப்பட்டு வருகிறது. முதலில் டெல்லி சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைப்பதில் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொண்டது. பின்னர் தயாரிக்கப்பட்ட திட்டத்தில் அதிகரித்த சோதனை, கட்டுப்பாட்டு மண்டலங்கள், லேசான நிகழ்வுகளுக்கான வீட்டு தனிமைப்படுத்துதலில் கவனம் செலுத்துதல், பிளாஸ்மா சிகிச்சை மற்றும் செரோ ஆய்வுகள் ஆகியவை முக்கியமான முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. டெல்லி ஜூன் மாதத்தில் கோவிட்-19 பாதிப்புகளில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளை கண்டது. மருத்துவமனைகளில் படுக்கைகள் பற்றாக்குறை மற்றும் சோதனை கருவிகள் பற்றாக்குறையால் ஏராளமான இறப்புகள் நிகழ்ந்தன. இங்கு ஒரு நாளைக்கு 5000 முதல் சுமார் 20,000 வரை சோதனைகள் செய்யப்பட்டது. மருத்துவமனைகளில் இருந்து சுமையை குறைக்க லேசான அறிகுறிகள் உள்ள நோயாளிகளுக்கு வீட்டு தனிமைப்படுத்துதலை அரசாங்கம் ஊக்குவித்தது. வைரஸ் பரவுவதை மதிப்பிடுவதற்காக மாநிலம் முழுவதும் மாதாந்திர செரோ கணக்கெடுப்புகளை நடத்துவதற்கான முடிவை டெல்லி அரசு அறிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் டெல்லியின் மாதிரியை பிரதிபலிக்கும் வகையில் மத்திய அரசு அதிகாரிகள் கலந்துரையாடினர். அவை தற்போது நல்ல பலன் அளித்து வருகின்றன. உலகில் கோவிட்-19 வழக்குகளில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. டெல்லி மாடலை பிற மாநிலங்களும் தற்பொழுது பின்பற்ற துவங்கியுள்ளனர். எங்கள் டெல்லி மாடல் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி. தென்கொரிய தூதர் ஹச்சி ஷின்போங் அவர்களின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். கோவிட்-19 தோற்கடிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றிணைவது காலத்தின் தேவை என்று கெஜ்ரிவால் கூறினார். கடந்த புதன்கிழமை அன்று வரை டெல்லியில் மொத்தம் 1.40 லட்சம் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன மற்றும் 1.26 லட்சம் பேர் வைரஸில் இருந்து மீண்டுள்ளனர். தற்பொழுது 10,072 பாதிப்புகள் செயலில் உள்ளன. மேலும் 4,044 பேர் இந்த நோயால் இறந்துள்ளனர். ஜூன் மாதத்தில் அரசாங்க கணிப்புகளின்படி ஜூலை இறுதிக்குள் டெல்லிக்கு 5 லட்சம் பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது என்று கணித்து இருந்தது. ஆனால் தற்பொழுது டெல்லியில் சுமார் 90% பாதிப்புகள் வைரஸில் இருந்து மீண்டுள்ளன. டெல்லி மாடலில் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். கொரிய மாடல் 3 Dக்கள், அதாவது சோதனை, சுவடு மற்றும் உபசரிப்பு, அதேபோல் டெல்லி மாடல் சோதனை, வீட்டு தனிமைப்படுத்துதல் மற்றும் மிகவும் பயனுள்ள மற்றும் புத்திசாலித்தனமான நடவடிக்கையாகும். இது இந்தியாவிற்கும் டெல்லி நிலைமைக்கும் சரியாக பயன் தருகிறது. டெல்லி அரசாங்கத்தின் சாதனைக்கு வாழ்த்துக்கள் என்று தென்கொரிய தூதர் ஹச்சி ஷின்போங்கில் தெரிவித்துள்ளார். எமிரேட்ஸ் அதன் பயணிகளுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால் இலவச இறுதி சடங்கை செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது. உலகளாவிய தொற்று நோய்களுக்கு மத்தியில் விமான பயணத்தில் ஆர்வம் உள்ள பயணிகள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக நடுத்தர இருக்கைகளை காலியாக விட்டுவிடுவது முதல் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என அறிவுறுத்தல், டெர்மினல்களில் சுகாதார சோதனைகள் வரை விமான நிறுவனங்கள் எல்லா வகையான பாதுகாப்பு முயற்சிகளையும் செய்கின்றன. பயணிகளுக்கான எமிரேட்ஸ் காப்பீடு அதன் பயணிகளில் ஒருவர் கோவிட்-19 நோயை கண்டறிந்தால் துபாயை தளமாக கொண்ட விமான நிறுவனம் அவர்களின் மருத்துவ செலவுகளை $150,000 வரை ஈடு செய்யும் என்று கூறுகிறது. தனிமைப்படுத்தப்பட்ட செலவினங்களுக்காக ஹோட்டல் அறை வசதிகளை 2 வாரங்கள் வரை அது கவனித்துக் கொள்ளும். இது ஒரு நாளைக்கு €100 வரை செலுத்தும். மிக மோசமான சம்பவமாக மரணம் நடந்தால் பயணிகளின் இறுதிச் சடங்கிற்கு எமிரேட்ஸ் சுமார் $71,765 வழங்கும். காப்பீடு டிக்கெட்டிங் மூலம் தானாகவே உள்ளது. எனவே இது உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான யோசனை.
இது பயணிகளின் மீது காட்டும் அக்கறையை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளாகும். இது பொதுமக்களுக்கு பிராண்டின் நேர்மையை நிரூபிக்கிறது. மேலும் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடம் பாசத்தை வைத்திருப்பதையும் தற்போதைய சூழலை புரிந்து கொள்வதையும் இது காட்டுகிறது. மருத்துவ பில்கள் அல்லது தனிமைப்படுத்துதலுக்கான காப்பீட்டின் முன்மாதிரி சிறப்பான செயலாகும். இது தைரியமானது மற்றும் பயணம் செய்ய தயங்குபவர்களை இது தூண்டுகிறது. இது கோவிட்-19 சுற்றியுள்ள உணர்ச்சிகளை பருகுவதில்லை, ஆனால் அவற்றை சமாளிக்கும். இருப்பினும் காப்பீட்டில் மரண பாதுகாப்பு அடங்கும் என்பது சிக்கலானது. ஒரு விமான நிறுவனம் பொதுவாக அதன் பிராண்டுடன் தொடர்பு கொள்ள விரும்பாத மனநிலைகளை இது ஊக்குவிக்கக்கூடும். இந்த வகையான காப்பீடு வெறுமனை முயற்சிக்கப்படாமல் அது சரியாக செய்யப்படாவிட்டால் புகழ்பெற்ற தேசத்தின் அபாயத்தை ஏற்படுத்தும். ஒரு பிராண்ட் அதன் சேவைகளை ஊக்கத்தொகையாக வழங்க எந்த முன்னுதாரணமும் இல்லை. விமான நிறுவனங்கள் 20 முதல் 30% திறன் கொண்ட விமானங்களை பறக்க செய்து சில விமான நிலையங்களுக்கு முழுவதுமாக ரத்து செய்யும் போது ஆபத்தான நேரங்கள் ஆபத்தான நடவடிக்கைகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இலவச இறுதிச் சடங்கின் மதிப்பு பயணிகளை மீண்டும் பறக்க தொடங்க ஒரு புத்திசாலித்தனமான உக்தியாக இருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் அதை பற்றி சிந்திக்கவும் செய்யலாம். கோவிட்-19 வார்டில் தற்போதைய முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் ஒரே வார்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவருமான 71 வயதான சித்தராமையா கோவிட்-19க்கு சாதகமாக சோதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக முதல்வர் எடியூரப்பா சிகிச்சை பெற்று வரும் அதே மாடியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டமன்ற தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரே நேரத்தில் மற்றும் ஒரே தொற்று நோயால் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா தனது ட்விட்டர் பக்கத்தில், நான் கோவிட்-19 சோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன், எனக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது, மேலும் முன்னெச்சரிக்கையாக மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். என்னுடன் தொடர்பு கொண்ட அனைவரையும் அறிகுறிகளை பார்க்கவும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று வெளியிட்டிருந்தார். மேலும் தனது தந்தை திங்கட்கிழமை காலை முதல் காய்ச்சல் வருவதாக கூறினார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்றும் விரைவான ஆன்டிஜென் பரிசோதனை செய்தார். மேலும் அவருக்கு கோவிட்-19 உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். கூட்டங்களை நடத்துவதிலும் மக்களுடன் உரையாடுவதிலும் மும்முரமாக இருந்த முன்னாள் முதல்வர் கடந்த 4 நாட்களாக தனது பேர குழந்தைகளுடன் நேரத்தை செலவழித்ததாக கூறப்படுகிறது. அவரது பேரன் மூத்த மகன் ராகேஷின் மகன் தவான் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அவர் மருத்துவமனையில் 10 நாட்கள் தங்கியிருப்பார். மேலும் கோவிட்-19 முழுமையாக குணமடைந்த பின்னரே அவர் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் மருத்துவமனையில் இருந்தவாறே எடியூரப்பா சில கோப்புகளை பார்வையிடுவதாக தெரிவித்தனர். அவர் மருத்துவமனை வார்டில் இருந்து சில கோப்புகளை அகற்றிவிட்டு மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர்கள் மற்றும் படுக்கைகள் கிடைப்பது குறித்து ஆய்வு செய்வதாகவும் கூறப்படுகிறது. அனைத்து கோப்புகளும் அலுவலகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு முன்பு மருத்துவமனையில் சுத்திகரிக்கப்பட்டன என்று அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே மாடியில் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவும் தற்போதைய முதல்வர் எடியூரப்பாவும் ஒன்றாக அனுமதிக்கப்பட்டிருப்பது பல வதந்திகளை, ஏனெனில் இருவரும் ஏதோ அரசியல் சதி திட்டத்திற்காக ஒன்றாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. இதேபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் இவர்கள் இருவரும் சந்தித்துள்ளனர். 2019 ஜூலை மாதம் காங்கிரஸ் ஜேடி கூட்டணி அரசாங்கத்தை வெளியேற்ற சித்தராமையா எடியூரப்பாவுடன் சதித்திட்டம் தீட்டியதாக முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் கோவிட்-19 சிகிச்சைக்கு மேலும் ஒரு மருத்துவமனையின் உரிமம் ரத்து. ஹைதராபாத்தின் விரிஞ்சி மருத்துவமனையும் கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான உரிமத்தை இழந்துள்ளது. இதற்கு முன்பு கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அனுமதியை சோமாஜிகுடாவில் உள்ள டெக்கான் மருத்துவமனையும் அதன் உரிமத்தை இழந்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு அரசு சுகாதார நிலையத்தில் ஒரு பெண் தனது நாசி துணியால் துடைக்கும் மாதிரியை கோவிட்-19 சோதனைக்கு எடுத்துக்கொண்டார். 2வது கார்ப்பரேட் மருத்துவமனை அதன் கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனுமதியை மாநில அரசு வாபஸ் பெற்றது. பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள விரிஞ்சி மருத்துவமனைகள் இனி கோவிட்-19 நோயாளிகளை அனுமதிக்காது என்று அறிவித்துள்ளது. சுகாதாரத்துறை தனது உத்தரவுகளில் மருத்துவமனை அதிக பணம் வசூலிக்கிறது மற்றும் முறையற்ற மற்றும் அதிக பில்லிங் செய்வதாகவும் உச்சவரம்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கவில்லை என்றும் கூறியது. வீர் இஞ்சி மருத்துவமனைகள் பஞ்சாரா ஹில்ஸ் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. விசாரணையில் பல்வேறு ஆதாரங்களால் வழங்கப்பட்ட விரிஞ்சி மருத்துவமனைகளுக்கு எதிரான புகார்கள் நிரூபிக்கப்பட்டது என்று சுகாதார சேவை இயக்குநர் தெரிவித்தார். விரிஞ்சி மற்றும் டெக்கான் மருத்துவமனைகளில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள கோவிட்-19 நோயாளிகள் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ICUவில் சிகிச்சைக்கான கட்டணத்தை ஒரு நாளைக்கு ரூபாய் 9,000 என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் பகிரப்பட்ட பொது வார்டில் சிகிச்சை பெறுவதற்கான கட்டணம் ஒரு நாளைக்கு 4,500 நிர்ணயிக்கப்பட்டது. கோவிட்-19 மாநில அறிக்கையின்படி கடந்த திங்கட்கிழமை இரவு 8 மணி நிலவரப்படி விரிஞ்சியில் 118 பேர் கோவிட்-19 நோயாளிகளை அனுமதித்தனர். டெக்கான் மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 26 கோவிட்-19 நோயாளிகள் இருந்தனர். கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் செவ்வாய்க்கிழமை கோவிட்-19 அறிக்கையின்படி 4,244 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இதற்கிடையில் சுகாதார அமைச்சர் அரசாங்கத்தின் நோக்கம் தனியார் மருத்துவமனைகளை மூடுவதல்ல, ஆனால் அவர்கள் தங்கள் வழிகளை சரி செய்வதை உறுதி செய்வதாகும் என்றார். அவர்கள் விதிகள், கட்டண உச்சவரம்பு மற்றும் மக்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இது ஒரு கடுமையான சுகாதார நெருக்கடி. தனியார் மருத்துவமனைகள் இதை போலவே கருத வேண்டும். நோயாளிகளை சுரண்டக்கூடாது என்று அவர் கூறினார். கொரோனா வைரஸ் பாதித்து மருத்துவமனையில் குணமடைந்தவர்கள் பிளாஸ்மா தானம் செய்யுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள். கோவிட்-19க்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் அதிக ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறார்கள். இது பிளாஸ்மா நன்கொடையாளர்களாக அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. முன்னாள் கொரோனா வைரஸ் மருத்துவமனை நோயாளிகள் ஒரு பெரிய சோதனையின் ஒரு பகுதியாக பிளாஸ்மாவை தானம் செய்யுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள். தங்களது சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க போராடும் நோயாளிகளுக்கு சுறுசுறுப்பான பிளாஸ்மா நன்கொடைகளை மாற்ற முடியுமா என்பதை மதிப்பிடுவதற்கான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. சோதனைக்காக பிளாஸ்மாவை சேகரித்து வரும் NHS ரத்தம் மற்றும் மாற்று சிகிச்சை மூலம் கோவிட்-19க்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் அதிக ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கிறார்கள். இது அவர்களுக்கு பிளாஸ்மா நன்கொடையாளர்களாக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. முன்னாள் நோயாளிகளிடமிருந்து வரும் பிளாஸ்மா ஒரு நபர் நோயிலிருந்து மீண்டு வருவதால் உருவாகும் ஆன்டிபாடிகள் அதிகமாக நிறைந்துள்ளது. பின்னர் இது கோவிட்-19உடன் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டு தங்கள் சொந்த ஆன்டிபாடிகளை உருவாக்க போராடும் நபர்களுக்கு மாற்றப்படுகிறது. சோதனை வெற்றிகரமாக இருந்தால் ஆரோக்கியமான பிளாஸ்மாவுடன் சிகிச்சை அளிப்பது மருத்துவமனைகளில் பரவலான நடைமுறையாக மாறும். கோவிட்-19 நோயாளிகளில் முக்கால்வாசிக்கும் அதிகமானோர் தேசிய பரிசோதனையில் பயன்படுத்த நன்கொடைக்கு போதுமான ஆன்டிபாடி அளவுகளை கொண்டிருந்தனர். மருத்துவமனை சிகிச்சை தேவையில்லாத கொரோனா வைரஸ் நோயாளிகளில் 30% மட்டுமே போதுமான அளவு ஆன்டிபாடி அளவை கொண்டிருந்தன. கோவிட்-19 கொண்ட எவரும் அறிகுறிகளை கொண்டிருந்த ஆண்கள் உட்பட எந்த ஒரு பரிசோதனையும் முன்வைக்க முன்வந்து நன்கொடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை 13,000க்கும் மேற்பட்ட நன்கொடைகள் பெறப்பட்டுள்ளன. இதில் முன்னாள் கோவிட்-19 மருத்துவமனை நோயாளிகளிடமிருந்து 800க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த புள்ளி விவரங்கள் கொரோனா வைரசுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மக்கள் நன்கொடை அளிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நிரூபிக்கிறது. அவர்களால் பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்ட மற்றவர்களின் உயிரை காப்பாற்ற முடியும். இது நன்கொடையாளர்களுக்கு அதிக ஆன்டிபாடி அளவுகள் உள்ளன. ஏனெனில் ஆரம்பத்தில் நோய் எதிர்ப்பு அமைப்பு வெள்ளை இரத்த அணுக்கள் கொண்ட ஒரு வைரஸை எதிர்த்து போராடும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு வைரஸை நடுநிலையாக்கும் அல்லது கொல்லும் அதிக ஆன்டிபாடிகளை உருவாக்க வேண்டும் என்று NHSBT இன் மருத்துவ பரிசோதனை பிரிவின் தலைவர் கூறினார். பிளாஸ்மா சிகிச்சை பலனளிக்கும் என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. எய்ம்ஸ் ஆய்வில் தகவல். பிளாஸ்மா சிகிச்சை கொரோனா நோயாளிகளுக்கு பலனளிக்கும் என்பதற்கான உறுதியான ஆதாரம் இதுவரை இல்லை என எய்ம்ஸ் மருத்துவமனை நடத்திய முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து எய்ம்ஸ் இயக்குநர் ரன்தீப் குலேரியா கூறும்போது, பிளாஸ்மா சிகிச்சையின் பலன் குறித்து கண்டறிவதற்காக 2 குழுக்கள் பிரிக்கப்பட்டு தலா 15 நோயாளிகளிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு குழுவினருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் நெறிமுறைகளுக்குட்பட்ட பொதுவான சிகிச்சையும், மற்றொரு குழுவினருக்கு பிளாஸ்மா சிகிச்சையுடன் கூடிய பொதுவான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இதன் முடிவில் 2 குழுக்களிலும் ஒரே அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதுடன் நோயாளிகளுக்கு பெரிதளவில் மருத்துவ பலன்கள் ஏற்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. ஆனால் இதுபோன்ற ஆய்வு முடிவுகளுக்கு கூடுதல் ஆதாரங்கள் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிளாஸ்மா சிகிச்சை பாதுகாப்பானது மற்றும் நோயாளிகளுக்கு அது எந்தவித கெடுதலையும் ஏற்படுத்தவில்லை என்பது தற்போதைய ஆதாரங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அதேபோல் இந்த பிளாஸ்மா சிகிச்சை பெரிதளவில் பலனளிக்கக்கூடியதாகவும் இல்லை. எனவே இதனை கவனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் ரன்தீப் குலேரியா குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு புறம் பிளாஸ்மா சிகிச்சையின் பலன்கள் குறித்து கண்டறிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் ஆய்வு செய்து வருகிறது. ஆனால் அதன் ஆய்வு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவை தொடர்ந்து பூச்சிகள் மூலம் பரவும் புதிய வைரஸ். கொரோனா வைரஸிலிருந்து சீனா மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அங்கு நச்சுயி, வண்டுகள், உண்ணி பூச்சிகள் உள்ளிட்ட பூச்சி வகைகளின் மூலம் புதிய வைரஸ் பரவி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பூச்சிகள் மூலம் பரவும் வைரஸால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பூச்சிகள் மூலம் பரவும் வைரஸ் மனிதர்களிடமிருந்து பிற மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சீனாவின் குளோபல் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. இது குறித்து சீன அரசின் தி குளோபல் டைம்ஸ் நாளேடு வெளியிட்டுள்ள செய்தியில், சீனாவின் கிழக்கு மாகாணமான ஜியாங்சு மாநிலத்தில் இதுவரை 37க்கும் அதிகமானோரும், அன்ஹு மாநிலத்தில் 23 பேரும் SFDS எனும் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள நான்சிங் நகரைச் சேர்ந்த ஒரு பெண் இந்த SFDS வைரஸால் பாதிக்கப்பட்டு காய்ச்சல், இருமலுடன் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் பெண்ணின் இரத்த பிளேட்லெட்டுகள் தொடர்ந்து குறைந்து வருவதை கண்டறிந்து சிகிச்சை அளித்து குணமடைய வைத்தனர். இது தவிர கிழக்கு சீனாவில் உள்ள ஹிஜியாங் மாகாணம் மற்றும் அன்ஹு மாகாணத்தில் இதுவரை 7 பேர் இந்த SFDS வைரஸால் உயிரிழந்துள்ளனர். ஹிஜியாங் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பேராசிரியர் ஹெங்ஜி பாங் கூறுகையில், SFDS வைரஸ் மனிதர்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் வாய்ப்புள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது.
இந்த வைரஸ் ஒரு நோயாளியின் உடலில் உள்ள இரத்தம், சளி மூலம் மற்றவருக்கு பரவும் தன்மையுடையது. ஆதலால் மக்கள் பூச்சிக்கடிகளிடமிருந்து கவனமாக இருத்தல் வேண்டும். மற்றவைகள் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் போன்று மனித குலத்துக்கு SFDS வைரஸ் புதிதானதல்ல. பன்யா வைரஸ் பிரிவைச் சேர்ந்த இந்த வைரஸ் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்தே சீனாவில் இருக்கிறது. ஆனால் தற்போது திடீரென இதனால் பாதிப்பு அதிகரித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SFDS வைரஸ் என்பதன் விரிவாக்கம் தீவிர காய்ச்சலுடன் இரத்த பிளேட்லெட்டுகளை பாதிக்கும் நோய் என்பதாகும். இந்த வைரஸால் பாதிக்கப்படுவோருக்கு தீவிரமான காய்ச்சல், இரத்த சிவப்பு அணுக்கள் குறைதல், வெள்ளை அணுக்கள் குறைதல், வயிறு தொடர்பான சிக்கல்கள், உடல் தசை வலி, நரம்பு ரீதியான பிரச்சனைகள் போன்றவை வரலாம் என கூறப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா முதலிடமும், தமிழகம், ஆந்திரா, டெல்லி மற்றும் கர்நாடகா ஆகியவை அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. தற்போது கேரளாவிலும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கேரளாவில் நேற்று மட்டும் 1298 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இதனால் கேரளாவில் மொத்த பாதிப்பு 30,449 அதிகரித்தது. கொரோனாவால் கேரளாவில் இதுவரை 97 பேர் உயிரிழந்துள்ளனர். வெளிநாடுகளில் வேலை இழந்தோருக்கு உதவ அவர்களுக்கு தலா 5,000 நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கடந்த சில தினங்களாக நோய் பரவும் வேகம் மிகவும் அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக கொரோனா நோயாளிகளுடன் தொடர்பில் இருப்பதன் மூலம் நோய் பரவுவது அதிகரித்து வருகிறது என கேரள முதல்வர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தான் மிக அதிகமானோருக்கு நோய் பரவியுள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து வேலை இழந்தவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்காக தலா 5,000 ரூபாய் நிதி உதவி வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் செப்டம்பர் 15 முதல் கல்வி நிறுவனங்கள் திறப்பு. பாகிஸ்தானில் சமீப நாட்களாக தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதாக செய்தி வெளியாகி வரும் நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அங்கு கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தேசிய சுகாதார அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள தகவலின்படி பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் 727 பேருக்கு தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,81,863 அதிகரித்துள்ளது. அதேபோல் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 6,035 இருக்கிறது. மேலும் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 2,56,058 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 19,770 பேர் மட்டுமே தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் மொத்த கொரோனா பாதிப்பில் அதிகபட்சமாக சிந்து மாகாணத்தில் 1,21,373 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பஞ்சாபில் 93,847 பேரும், கைபர் பக்துன்கவாவில் 34,359 பேரும், இஸ்லாமாபாத்தில் 15,141 பேரும், பலுசிஸ்தானில் 11,793 பேரும் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் 2,116 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் இதுவரை பாகிஸ்தானில் 20,58,872 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீப நாட்களாக பாகிஸ்தானில் தொற்று எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நாட்டில் கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படும் என பாகிஸ்தானின் கல்வி அமைச்சர் ஷப்காத் முகமது தெரிவித்துள்ளார். அதேபோன்று எதிர்வரும் வாரங்களில் பூங்காக்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற இடங்களை திறக்கவும் அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் புதிய மருந்தை பயன்படுத்த FDA அனுமதி. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் நோயாளிகளை குணப்படுத்த அமெரிக்க மருத்துவர்கள் RLF-100 எனும் மருந்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்த மருந்து அளிக்கும் போது நுரையீரல் தொடர்பான பாதிப்பிலிருந்து கொரோனா நோயாளிகள் மிக விரைவாக மீண்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். RLF-100 எனும் இந்த மருந்து அவிப்டாடில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அவிப்டாடில் மருந்தை உயிருக்கு போராடும் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்க அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. ஹூஸ்டனில் உள்ள மெத்தடிஸ்ட் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் முதலாக RLF-100 மருந்தை தீவிரமான பாதிப்பில் இருந்த கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கி பரிசோதித்தனர். இந்த மருந்து அளிக்கப்பட்ட சில நாட்களில் நுரையீரல் பாதிப்பில் இருந்து அவர்கள் மிக வேகமாக குணமடைய தொடங்கியதை மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அவிப்டாடில் என்பது வாஸ்கோ இன்டெஸ்டினல் போலிபெப்டைடு கலவையை கொண்டது. அதாவது நுரையீரலில் அலர்ஜி, அடைப்பு போன்றவை இருந்தால் அதை நீக்க இந்த மருந்து பயன்படும். NeuroRx மற்றும் ரிலீஃப் தெரப்டிக்ஸ் ஆகியவை இணைந்து இந்த மருந்தை தயாரித்துள்ளன. இதுகுறித்து NeuroRx மற்றும் ரிலீஃப் தெரப்டிக்ஸ் நிறுவனங்கள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோயாளிகளுக்கு நுரையீரலில் இருக்கும் அடைப்புகளை, அலர்ஜியை அவிப்டாடில் மருந்து குணப்படுத்துகிறது என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் தீவிரமான தொற்றுக்கு ஆளாகி வெண்டிலேட்டர் சிகிச்சைகள் இருந்தனர். அவர்களுக்கு அவிப்டாடில் மருந்தை அளித்து பரிசோதித்த போது அவர்கள் 4 நாட்களில் நுரையீரலில் முன்னேற்றம் அடைந்து வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருந்து வெளியே வந்துள்ளனர் என தெரிவித்துள்ளது.
மேலும் நோயாளிகளுக்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேக்களில் பார்த்தபோது நுரையீரலில் இருக்கும் தொற்றை இந்த மருந்து வேகமாக குணப்படுத்தி இரத்தத்தில் இருக்கும் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தியது தெரியவந்துள்ளது. குறிப்பாக 50% அல்லது அதற்கு மேலாக இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துகிறது என்பது உறுதியாகியுள்ளது என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி வருபவர்களுக்கு கட்டாய கொரோனா வைரஸ் சோதனை செய்ய வேண்டும் என ஜெர்மனி தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் முதல் ஆபத்தான பகுதிகளில் இருந்து வரும் அனைவரும் நாட்டிற்குள் நுழைந்தவுடன் கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கும் என்று ஜெர்மனி அறிவித்துள்ளது. ஜெர்மனிக்கு வருபவர்களுக்கான புதிய சோதனை நடவடிக்கைகளை ஜெர்மன் சுகாதார மந்திரி அறிவித்தார். கடந்த வாரம் முதல் நியமிக்கப்பட்ட ஆபத்து பகுதிகளிலிருந்து வருபவர்கள் அனைவருக்கும் கொரோனா வைரசுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும். தவிர 2 நாட்களுக்கு மேல் அவர்களுக்கு தொற்று உறுதியாகவில்லை என்பதை குறிப்பிடும் சான்று வழங்கப்பட வேண்டும். ஆபத்து பகுதி என்று அழைக்கப்படுவதில் இருந்து ஜெர்மனிக்கு வரும் எந்த ஒரு நாட்டினருக்கும் இந்த விதிகள் பொருந்தும். அனைவரும் கொரோனா வைரஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அல்லது சமீபத்தில் சோதனை செய்து அதில் தொற்று உறுதியாகவில்லை என்ற முடிவை காட்ட வேண்டும். இந்த சோதனைகளை ஜெர்மனியின் அனைத்து முக்கிய விமான நிலையங்களிலும் மேற்கொள்ளப்படும். நாட்டிற்குள் வரும் பயணிகளுக்கு அவர்கள் வரும் இடத்தில் சோதனை வசதிகள் இல்லை என்றால் அவர்கள் சோதனை மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஜெர்மனி அரசு கூறியுள்ளது. ஜூலை முதல் ஆபத்தான பகுதிகள் மட்டுமல்லாமல் ஜெர்மனிக்கு வரும் அனைத்து பயணிகளுக்கும் சோதனைகள் ஊக்குவிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசியமற்ற காரணங்களுக்காக மக்கள் ஆபத்தான பகுதிகளுக்கு பயணித்தாலும் சோதனைகளின் செலவு ஜெர்மனி அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும். ஆபத்து நிறைந்த பகுதிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் மக்கள் விரைவில் இலவசமாக சோதிக்க முடியும். ஆபத்து இல்லாத பகுதிகளைச் சேர்ந்த பயணிகள் தற்போது அறிகுறிகளை கொண்டிருக்காவிட்டால் சோதனை அல்லது தனிமைப்படுத்த தேவையில்லை. ஜெர்மனியின் பொது சுகாதார நிறுவனமான ராபர்ட் கோச் நிறுவனம் அவர்கள் தினசரி அடிப்படையில் புதுப்பிக்கும் ஆபத்து பகுதிகளின் பட்டியலை கொண்டுள்ளது. பரவலாக இந்த பட்டியலில் ஜெர்மனியை விட கணிசமாக அதிக அளவு கொரோனா வைரஸ் தொற்று உள்ள நாடுகள் உள்ளன. ஆபத்து பகுதிகளின் பட்டியலில் அமெரிக்கா, ஸ்பெயினின் பல வடக்கு பகுதிகள், வடக்கு மாசிடோனியா, இஸ்ரேல், ஈரான், துருக்கி, இந்தியா மற்றும் தென்கொரியா ஆகியவை அடங்கும். பெல்ஜிய மாகாணமான ஆன்ட்வெர்ப் கடந்த புதன்கிழமை பாதிப்புகள் அதிகரித்த பின்னர் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஆபத்தான பகுதிகளிலிருந்து திரும்பி வருபவர்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரும் 2 வார தனிமைப்படுத்துதலுக்குள் கட்டாயம் செல்ல வேண்டும். தொற்று உறுதியாகவில்லை என முடிவு வரும் வரை அவர்கள் கட்டாயம் தனிமைப்படுத்துதலில் இருக்க வேண்டும். ஜெர்மனியில் பொதுவாக 0.8% சோதனைகளுடன் ஒப்பிடும்போது விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சுமார் 2% தற்போது உறுதியான பாதிப்புகளை கொடுக்கின்றன. இது ஜெர்மனியின் எல்லைகளுக்கு வெளியே இருந்து வருபவர்களுக்கு பொதுவான தொற்று விகிதங்கள் அதிகமாக இருப்பதாக கூறுகிறது. பொது இடங்களில் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்க சிங்கப்பூர் பைலட் இல்லாத ட்ரோன்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. 10 கிலோ எடை கொண்ட சிறிய இயந்திரங்களை கொண்டு கூட்டமாக மக்கள் செல்வதை கண்காணிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்த இயந்திரம் பொதுமக்கள் கூடும் இடங்களை சுட்டிக்காட்டி பாதசாரிகள் போன்றோ அல்லது போலீஸ் வாகனங்களில் சென்றோ மற்றும் அதிகாரிகளுக்கு தெரியாத பகுதிகளுக்கும் சென்று கண்காணிக்க பயன்படுத்தப்படும். இஸ்ரேலின் ஏரோபாட்டிக்ஸ் உருவாக்கிய இந்த பைலட் இல்லாத ட்ரோன்களை கோவிட்-19 பரவுவதை தடுக்கும் நோக்கில் சமூக இடைவெளி நடவடிக்கைகளை செயல்படுத்த உதவும் வகையில் சிங்கப்பூர் போலீசார் பயன்படுத்த இருக்கின்றனர். 10 கிலோ எடை கொண்ட இந்த இயந்திரம் போலீசாருக்கு கூட்டங்கள் மற்றும் சமூக இடைவெளி இல்லாமல் மக்கள் செல்வதை கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நகரத்தின் மீது பறக்க தானியங்கி வர்த்தக ட்ரோன்கள் முதன்முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காவல்துறையினருக்கு இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு இடங்களில் நடைபெறுவதை கண்காணிக்க இது பயனுள்ளதாக இருக்கும் என்று காவல்துறை தலைமை நிர்வாக அதிகாரி கூறினார். இந்த கொடிய நோய் போலீஸ் நடவடிக்கைகளை பராமரிப்பதில் கடினமாக இருக்கலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்கியது. சிங்கப்பூர் அரசின் ஹோம் டீம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏஜென்சி ட்ரோன்களை போலீஸ் மூலம் பரிசோதித்ததாக தெரிவித்துள்ளது. இந்த எந்திரம் குறிப்பிட்ட இடங்களை சுட்டிக்காட்டி அதிக தூரத்தில் செல்பவர்களையும் அதிகாரிகளுக்கு பெரிதுபடுத்தி பார்க்கும் வண்ணம் ஜூம் செய்யும் வசதிகளோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நம்மை சுற்றி கண்காணிப்புகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது என்பதை நன்கு அறிந்து பொது இடங்களில் சமூக இடைவெளிகளை பின்பற்றுவார்கள் என சிங்கப்பூர் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். வடகொரியாவின் தென்பகுதியை சேர்ந்த நகரம் ஒன்றில் கொரோனா பரவல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு வசித்து வந்த ஆயிரக்கணக்கான மக்களை வடகொரிய அரசு தனிமைப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் வடகொரியாவின் தென்பகுதியில் கொரோனா அச்சம் நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் துறைமுகத்துக்கு வந்த உணவுகளும் தனியான இடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவலை தடுக்க அதிபர் கிம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக வடகொரியாவின் எல்லைப்பகுதி நகரான கேசாங்கில் கொரோனா அறிகுறிகளுடன் ஒருவர் கடந்த ஜூலை மாதம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த நகரின் எல்லைகள் அனைத்தையும் மூடவும் முழு ஊரடங்கு பிறப்பித்தும் அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டிருந்தார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகும் போது வடகொரியாவில் மட்டும் கொரோனா நோயாளிகள் குறித்த எந்த பாதிப்பும் வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது வடகொரியாவில் கொரோனா தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.